பேசாமல் செவனேன்னு தூங்கியிருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. சத்தியமாக இன்றைக்கி என்னோட நிலைமை அப்படி தாங்க இருந்துச்சு. செல்ஃப் சேலஞ்சோட டே 5 காலைல கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் பண்ணியாச்சுங்க. திடீர்னு இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுவோம், கையும் காலும் செம்ம வலிங்க. இன்றைக்கி அமாவாசைன்றதுனால காலையிலேருந்தே விரதம். சாமி கும்பிட்றதுக்கு தான் சமைச்சேன். பருப்பு எதுவும் ஊற வைக்காததுனால கேபேஜ் வடை தான் பண்ணேன். வேறு என்னென்ன சமைச்சேன்னு அப்பாவும் பொண்ணும் சொல்லுவாங்க. பாருங்களேன், எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க. ரொம்ப பண்ணக்கூடாது. உருளைக்கிழங்கு சாம்பார் ரசம் மாதிரி இருக்கு. இது ரசம், அதான் அது பழசு. அது அது நான் செஞ்சு வச்சிருக்கேன். இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க. பாயசம் ஆகிட்டு இருக்குது, அதையும் பார்த்துருங்க. பாயசம் தொடவே இல்லைங்க. கொஞ்சம் சாதம், நிறைய காய்ங்க, ஒரே ஒரு வடை மட்டும் எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் காளான் கிரேவியும் 5th டேவும் இனிமே முடிஞ்சு.